இப்ப ஆஸ்திரேலியா லோ ஸ்டார்ட் தான் பண்ணாங்க. பெருசா டாமினேட் எதுவும் பண்ண கிடையாது. டிஃபென்ஸ்ல மிஸ்டேக்ஸ் பண்ணி ஓன் கோல் கூட போச்சு. மிட்ஃபீல்டு பொசிஷனிங் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. கிரியேட்டிவிட்டி கம்மியா இருக்கு. ஃபைனல் தேர்ட்ல வந்துட்டு கிரியேட்டிவிட்டி சுத்தமா இல்ல. ஸோ ரொம்ப டூ மெனி மிஸ்பிளேஸ்டு கிராசஸ் அண்ட் ஷாட்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இதுல மொத்தமா அவங்க அடிச்ச ஷாட் 5, அதுல 2 வந்து ஆன் டார்கெட்டா இருக்கு. இதே வந்துட்டு நீ யூஎஸ்ஏ பார்த்தோம்னா 10 ஷாட் அடிச்சிருக்காங்க. அதுல 2 டார்கெட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல வந்துட்டு என்னன்னா ரெண்டுமே கோல் ஆயிடுச்சு. 1 வந்து கோல் ஆயிருக்கு. ஆ, ஒன்னு ஒன்னு கோல் கோல், ஒன்னு ஒன்னு கோல். கோல். சாரி. ஆமா. இதுல வந்துட்டு பூர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா கேமரன் பர்கர்ஸ் வந்துட்டு ஓன் கோல் போட்டாரு. ஒன் கோல். ஸோ அவர் வந்துட்டு டிஃபென்சிவா பெருசா இந்த ஒரு இம்பாக்டும் கொடுக்கல. அடீன் ஓனில் வந்துட்டு மிட்ஃபீல்ட்ல பெருசா எந்த ஒரு பொசிஷனிங் அவர் வைக்க கிடையாது. அப்புறம் வந்து பால் ஓகான் யங்ஸ்டர் வந்துட்டு கேம்ல வந்துட்டு அவரோட இன்ஃபுளுன்ஸ பெருசா காட்டலன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, இன்னும் அவன் வந்து ஐடியாஸை சேஞ்ச் பண்ணும் கொஞ்சம். லைன் அப் ஒரே மாதிரி இது எல்லாமே அப்படி ஐடியாஸ் கொஞ்சம். நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்க, கண்டிப்பா இரண்டு கூடவே இறக்குவாரு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் விளையாண்ட அதே ஃபார்மேஷன்ல தான் இப்பயும் விளையாண்டாங்க இல்லையா? இப்பயும் விளையாடுறாங்க. அதான் இப்ப அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா பரேகுவே கூட எதுவுமே இல்ல. இப்ப என்னன்னா, இப்ப என்ன பிரச்சனைனா, இன்னும் இது ஆஸ்திரேலியாக்கு நெகட்டிவா முடியும்னு நான் இப்ப என்னன்னா தேர்ட் மேட்ச் விளையாடுறாங்க, ரெண்டு டீமும் ஒரு மேட்ச் ஜெயிச்சு வர்றாங்க. இப்ப என்னன்னா ரெண்டு டிரா பண்ணா போதும், 4 பாயிண்ட்ஸ் இருந்தா போதும், பெஸ்ட் தேர்டா உள்ள போயிருவாங்க. ரெண்டு வே வந்து ஃபிக்ஸ் பண்ணி விளையாடுற மாதிரி டிரா பண்ணிடுவாங்க அந்த மேட்ச். அப்ப என்ன ஆகும்னா டர்க்கி எலிமினேட், இவங்க ரெண்டு டீமும் குவாலிஃபை, செகண்ட் தேர்டா குவாலிஃபை ஆயிருவாங்க. இப்படின்னு வரும்போது ஆஸ்திரேலியா ரெண்டு மேட்ச் டர்க்கி எலிமினேட் தான், மேத்தமேட்டிக் 100% எலிமினேட்னே போட்டாங்க. FIFA வெப்சைட்லயே போட்டாங்க, விக்கிபீடியால எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. சோ என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் எலிமினேட்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரெண்டு டீமும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இதுல சேஃப் கார்டு பண்ணிக்கலாம். இப்ப பரவே பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச் ஃபுல்லுமே டிஃபெண்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் வாங்கினா போதும் தான் ஆடுவாங்க. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இன்னும் பர்ஃபார்மன்ஸை டிக்ரீஸ் பண்ணும். சோ நாக் அவுட்ஸ் போகும்போது அவங்களுக்கு இன்னும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா 90 பிளஸ் எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ் போனாலும் 120 மினிட்ஸ் நின்னுலோ இல்ல 1-1 கொண்டு போறதுங்கிறது இன்னும் டஃபரா இருக்கும்.